ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் வெற்றிமாறன் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற விடுதலை 2 அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து விடுதலை 1 அதோட சீக்குவல் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பார்ட் 1ல் வந்து சூரிய தான் வந்து மையக்கருவாக வச்சு கொண்டு போயிருப்பாங்க. அதில் வந்து பெருமாள் வாத்தியார் யாருங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அவரை வந்து சூரிய வந்து பிடிக்கிற மாதிரி காமிச்சு அந்த பார்ட் 1 வந்து முடிஞ்சிருக்கும். இந்த பார்ட் 2ல் வந்து பெருமாள் வாத்தியார் யார், அவருடைய ப்ரீவியஸ் லைஃப்பில் வந்து அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி போராளியாக மாறினார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பார்ட் 2ல் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து போய்கிட்டுருக்கு. கம்யூனிசம் வலதுசாரி இடதுசாரி சித்தாந்தங்கள் என்ன, இன்றைக்கி நம்ம 8 hours ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், போனஸ் வாங்கிட்டுருக்கோம், இதுக்கெல்லாம் வந்து எப்படி அந்த போராட்டங்கள் நடந்தது, அந்த போராட்டங்கள் நடந்து எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபை கடக்கிறதுக்கு நிஜமாகவே வந்து ரொம்ப பொறுமை முக்கியம். பொறுமை இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கண்டிப்பாக பிடிக்கும். எத்தனை பேருக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பிடிக்குன்னு இல்லை. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வர்த்தான ஒரு விஷயங்கள் இருக்கிறது தான். நம்ம விடுதலை 1ல் பார்த்தோம் இல்லையா, அந்த இதெல்லாமே வந்து இந்த இதில் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்போ செகண்ட் ஹாஃப்லேயுமே வந்து விஜய் சேதுபதி வந்து பேசிகிட்டே தான் போகிறாரு. பட் அங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து நம்மளை அப்படியே கிரிப்பாக பிடிச்சி வச்சுருக்கோம். செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு கன் ஷூட்டு, அப்புறம் வந்து அங்கே வேலை பார்த்த ஒரு எஸ்ஐயே வந்து ஓசியாக வருவாங்க. அங்கே சேத்தன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். என்னமா இந்த மாதிரி ஒரு வில்லத்தனம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறார் பெர்ஃபார்மன்ஸு. அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் வந்து எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட் 2 வந்து முழுக்க விஜய் சேதுபதி வந்து நேரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த முழு கதையுமே வந்து சூரி வந்து அம்மாவுக்கு வந்து லெட்டர் எழுதுனாங்க. அந்த லெட்டரில் வந்து என்னென்ன நடந்துச்சு, பெருமாள் வாத்தியாருக்கு நான் வந்து பிடிச்சேன், அதுக்கப்புறம் என்னென்ன அவர் வாழ்க்கையில் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நான் செய்யக்கூடாது செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நேரேட் பண்ணிட்டு போகிற மாதிரியே வந்து ஒரு பக்கம் விஜய் சேதுபதி நேரேட் பண்ணிட்டு போயிட்டுருப்பார். இன்னொரு பக்கம் சூரி வந்து இந்த மொத்த கதையுமே வந்து நேரேட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்பவுமே செகண்ட் ஹாஃப் வந்து உங்களை ரொம்பவுமே கிரிப்பாக வச்சுருந்தது. சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே பார்க்குறதுக்கு. முக்கியமாக அந்த வனப்பகுதியில் வந்து அவங்க எடுத்திருக்கிற விதம், அந்த பனிமூட்டத்துக்கு இடையில கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் வந்து ரொம்பவுமே சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து நல்லாவே தெரியுது. பிஜிஎம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இளையராஜா பட்டை கிளப்பியிருக்காருன்னு தான் சொல்லணும். பாடல்கள் வந்து எங்கேயுமே வந்து ஒரு தொய்வு ஏற்படுத்தாமல் படத்தோடு சேர்ந்து பேக்ரவுண்டில் நகர்றது வந்து பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா படம் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோயின் பாட்டு பாடிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. ஏன்னா அதை வந்து பேக் ட்ராப்பில் கொண்டு போனது வந்து ரொம்பவுமே சிறப்பான விஷயமா இருந்தது. என்ன படம் 2.5 மணி நேரம் நியர்பை 2.25 மணி நேரம் ரன் ஆகுறது அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 1 மணி நேரம் 20 minutes வந்து ரன் ஆகுது. ஸோ அது முழுக்கவே வந்து பேசிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான். பட் கொஞ்சம் பொறுமை இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம எப்படிப்பட்ட போராட்டங்களை கடந்து இன்றைக்கி வேலைவாய்ப்பு ஆகட்டும், போனஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி வந்து நமக்கு கிடச்சிது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. வெற்றிமாறன் வழக்கம் போல் ரொம்ப அழுத்தமான அவரோட பதிவுகள் வந்து இருந்துகிட்ருக்கும். இதுலேயும் வந்து அது பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நிஜமாகவே கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறனால வந்து நமக்கே என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோன்றது வந்து மறைக்க முடியல. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்து எப்படி எடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே நம்மளை படத்துக்குள்ளே வந்து அந்த வித்தின் மினிட் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் இருக்கா பார்ட் 2ல் இருக்கா அப்படின்னா வந்து செகண்ட் ஹாஃப் இடைவேளைக்கு அப்புறம் காட்சிகள் வருது இல்லையா, அப்போ தான் நீங்கள் படத்துக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஏனோ வந்து நமக்கு டச் இல்லாமே போயிடுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மற்றபடி நம்ம பார்ட் 1ல் பார்த்த அந்த சூரிக்கு பேராக வராங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு சீன் தான் வந்துட்டு போகிறாங்க. அதேமாதிரி அனுராக் காஷ்யப் அவரும் ஒரு சீன் தான் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே போயிடுறாங்க. இது மாதிரி பெரிய தாக்கங்கள் கிடையாது. அப்புறம் கௌதம் மேனன் இவங்கள அந்த
ராகவேந்தர் சேத்தன் கேரக்டரு, அப்புறம் அந்த தலைமைச் செயல் அதிகாரியாக வர்றாங்க. இவங்க எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்த கேரக்டர் தான். அதேமாதிரி இளவரசு அவர் வந்து அந்த அரசியல்வாதியான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த படத்தில் என்ன இருந்தாரோ அதே தான் இதுலேயும் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் அவங்கவுங்களுக்கு கொடுத்தது வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்லணும். இந்த விடுதலை 2 வந்து கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களோட போய் பார்க்குறதுக்கான படம் கிடையாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ரத்தமும் சதையுமாக தான் இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களோட போய் பார்க்கணுங்கிறத ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் இளைஞர்கள் பெரியவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படமும் கூட. நம்ம உரிமைகளை பற்றி பேசுகிற படம். அதாவது சூரி நேரேட் பண்ணிட்டு போகும்போது வந்து ஒன்று சொல்லுவார், யாருக்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது அந்த படம் நீங்கள் கிளைமேக்ஸ் முடியும் போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக எடுத்திருப்பாங்க. நமக்கே நம்ம அந்த பள்ளத்துக்குள்ளே விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி அந்த சீன் வந்து அப்படியே விட்டுட்டு சூரி வந்து அவங்கள விட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி நடந்து போவார். அப்படியே அந்த ஜூம் பண்ணி பின்னாடி போகும் அப்படியே கேமரா, அந்த ஃபுல் ஃபாரஸ்ட் வந்து அப்படியே கவர் ஆகும். அது பார்க்குறக்கே அந்த அவ்வளோ ஒரு பிரமிப்போடு வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து முடிச்சிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வெற்றிமாறனோட இது வரைக்கும் அவர் படங்கள் வந்து எதுவுமே தொய்வாக இருந்தது கிடையாது. அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதேமாரி கருணாஸோட பையன் அவர் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா வந்து அவரோட இதை சொல்லலாம். சூப்பராக கொடுத்த ரோலை வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு 20 நிமிஷம் காட்சிகள் வந்து அவங்களுக்கு போயிட்டுருக்கு. பயங்கர கிராண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இயக்கம் ஆகட்டும், ஒளிப்பதிவு ஆகட்டும், பிஜிஎம், எல்லாரோட நடிப்பும் எல்லாமே கலந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்கள ரசிக்க வைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரை விமர்சனத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த படம் முழுக்க கற்பனை கதை அப்படிங்கிறத முன்னாடியே சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த படத்தோட கதையை வந்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழகர் தொட்டி அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை வந்து டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிங்க. அதை படித்தீங்கன்னா இந்த படம் எங்கேருந்து வந்தது, யாரை பற்றியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம அதை பற்றி இங்கே பேச தேவையில்லை. ஏன்னா இது வந்து அந்த புக்கை வந்து ஒரு மாரலாக எடுத்துகிட்டு இவங்க வந்து கற்பனை கதையை வச்சு வந்து டெவலப் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ரெண்டையும் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அது வேறு, இது வேறு. பட் மையக்கரு நீங்கள் அந்த புக்கை படித்தீங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.